அன்பார்ந்த விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி மண்டலத்திலேயே ஒரு மர்மமான, யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கணிச்சிட முடியாத விருச்சிக ராசி. விருச்சிகம்னாலே பல பேருக்கு ஞாபகம் வர்றது அந்த ஆக்ரோஷமான தேள் சின்னம்தான். நீங்கள் விருச்சிக ராசியா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விருச்சிக ராசியா? அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இவங்களோட அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற விஸ்வரூபத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரங்கனாலே ஒரு அமைதியான கடல் மாதிரி தான். வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய எரிமலையே ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க எதையுமே டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கிற வித்தை இவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கூர்மையான பார்வை இருக்கே, அதுக்கு முன்னாடி யாராலையும் போய் சொல்ல முடியாது. உங்கள் குரூப்பில் யார் ரொம்ப கம்மியாக பேசிட்டு எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களை யாராவது ஒரு வாட்டி ஏமாத்திட்டா அதை உங்களால் கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாதுல்ல. அவங்க மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் மனசில் அந்த காயம் அப்படியே இருக்கும். பழி வாங்குகிற எண்ணம் இல்லைனாலும் உனக்கு ஒரு நாள் வரும்னு காத்துட்டு இருப்பீங்க, அப்படித்தானே? வாழ்க்கையை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க. இவங்க நினச்சா எதையும் சாதிப்பாங்க. ஆனால் இவங்க வெற்றி ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு வேலையை செஞ்சு முடித்த பிறகு தான் அது வெளியே உலகத்துக்கே தெரியும். செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கும். எதற்கும் அஞ்சாத குணம் இவங்களோட பலம். இவங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு வந்தால் இவங்க தான் உண்மையான காதலர்கள். ஒருத்தரை நேசிச்சிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. காதலில் இவங்க அளவுக்கு விசுவாசமாக யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் அதே அளவுக்கு இவங்கக்கிட்ட பொசசிவ் குணம் அதிகமாக இருக்கும். தன் துணை மற்றவங்க கிட்ட சிரித்து பேசுகிறதை கூட இவங்களால் சில நேரங்களில் தாங்கிக்க முடியாது. இவங்களோட அன்பு ரொம்ப ஆழமானது, ஆனால் அதே சமயம் ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்க பணத்தை கையால் தெரிஞ்சவங்க. ரகசியமாக சேமித்து வைக்கிறதுல இவங்க கில்லாடிங்க. இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஆனால் இவங்க பணத்தை விட கௌரவத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிஸ்னஸில் இவங்க ஒரு சவாலான போட்டியாளராக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சி தான் இவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சிறந்த துப்பறிவாளர்கள். எதையும் மூடி மறைக்க முடியாது இவங்கக்கிட்ட. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் சந்தேக குணம். யாரையுமே சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்கள் ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணுவீங்க? அந்த சந்தேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். உடல்நிலை விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு அதிகமாக உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. தண்ணி அதிகமாக குடிக்கணும். மன அழுத்தத்தை குறைச்சிக்க தியானம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டாலே இவங்க ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு முறை ஒருத்தரை நண்பனாக ஏற்றுக்கிட்டா அவங்களுக்காக எதையும் செய்வாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் தூண்டி விட்டுடாதீங்க. அப்புறம் அந்த தேள் கொடுக்கோட வீரியத்தை யாராலையும் தாங்க முடியாது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், விருச்சிக ராசி நண்பர்களே, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. சில நேரங்களில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அபாரமான சக்தியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. இந்த உலகமே உங்கள் பின்னாடி வரும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகுதா? நீங்கள் ஒரு விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் உங்கள் கோபம் எப்போ வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோவில்
உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா தமிழ் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.